ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம நேத்து வச்ச கூட்டு குழம்போட அந்த கூட்டு பொடி தாங்க பார்க்க போறோம். வாங்க அந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்பூன்ல 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். அரிசி நம்ம வறுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் அரிசி நம்ம ரொம்ப செவக்க வறுக்கணும்ன்றது இல்லை, இந்த அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதும். இப்போ இதை ஒரு தட்டுல போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்தது இதே ஸ்பூன்ல 2 ஸ்பூன் நான் தனியா போட்டுக்கிறேன். இது நல்லா கருக விடாம பாத்துக்கோங்க. நம்ம அந்த வறுக்கும் போது ஒரு வாசனை வரும் பாத்தீங்களா, ஹீட் ஆன உடனே அந்த வாசனை வந்த உடனே நம்ம எடுத்து கொட்டிடணும். ரொம்ப வறுக்க கூடாது, நம்ம அந்த கூட்டு பொடியோட பிளேவரே மாறி போயிடும். அதனால இந்த கலர் லைட்டா மாறும்ல, மாறிட்டு நல்லா சூடான உடனே கமகமன்னு ஒரு வாசனை வரும்ல, அந்த வாசனை வரும்போதே நீங்க அதை தட்டுல வச்சு ஆற போட்டுருங்க. இப்ப தனியா சூடாயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதும். இதை நம்ம தட்டுல கொட்டி ஆற வச்சிடலாம். இப்ப நம்ம இதுக்கு தேவையான பெருங்காயம் போட்டுக்கிறோம். கட்டி பெருங்காயம் பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நானு. இது போட்டாதான் நல்லா கூட்டு பொடி கமகமன்னு வாசனையோட இருக்கும். இது நல்லா இந்த பெருங்காயம் இப்படி பொரிஞ்சு வெள்ளையா வரும் பாருங்க, அது அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்துடுங்க, அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும். அடுத்தது நம்ம 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலைய இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம பொடி பண்ணும்போது அதெல்லாம் நல்லா அரையும். இப்போ இதே ஸ்பூன்லயே ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் கருக விடாம நல்லா அந்த ஜீரகம் வாசனை வர அளவுக்கு வறுத்தாலே போதும். ரொம்ப வறுத்தா அந்த கூட்டு பொடியோட வாசனையே மாறிடும். அதனால லைட்டா வறுத்துட்டு அந்த ஒரு படப்படன்னு வெடிக்கிற சத்தம் வந்த உடனே அதை நம்ம தட்டுல போட்டு ஆற வச்சிடணும். இப்ப இதே ஸ்பூன்ல ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மிளகும் ரொம்ப வறுக்க கூடாது, வறுத்தா தீஞ்சு போயிடும். அதனால லைட்டா அந்த நம்ம வாசனை வர அளவுக்கு வறுத்தாலே போதும். நம்ம தட்டுல போட்டு ஆற வச்சிடலாம். அதே ஸ்பூன்லயே கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு கூடவே உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா அந்த லைட் ப்ரௌனா வர அளவுக்கு வறுத்தாலே போதும். ரொம்ப கலர் மாறக்கூடாது, இந்த அளவுக்கு வறுத்தீங்கனாலே போதும். அந்த கலர் மாறி ரொம்ப டார்க் ஆயிடுச்சுன்னா அந்த கூட்டு பொடியோட வாசனையே மாறிடும். அதனால இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இதையும் நம்ம இப்ப தட்டுல கொட்டி ஆற வச்சிடலாம். இதே ஸ்பூன்லயே 1/4 ஸ்பூனை விட கம்மியா வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் சும்மா ஒரு 10-15 இருந்தா போதும். ரொம்ப போட்டீங்கன்னா அந்த பொடி கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு நம்ம 10-15, 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியா போட்டாலே போதுமானது. இதுவுமே அந்த லைட்டா ப்ரௌன் ஷேடு வந்த உடனே ஆற வச்சிடுங்க. ரொம்ப வறுக்க கூடாது. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா போட்டு வறுக்க கூடாது. இப்படி தனித்தனியா நம்ம போட்டு ஒன்னொன்னும் வறுத்தாதான் அதோட ஃபிளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். கமகமன் வாசனையோட இருக்கும். எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வறுத்தோம்னா ஒண்ணு கருகி போயிடும், இன்னொன்னு சரியா வறுபடாம இருக்கும். அதனால நம்ம ஒன்னொன்னையுமே இப்படி தனித்தனியா தான் போட்டு வறுக்கணும். அப்பதான் இதோட ஒரிஜினல் அந்த ஃபிளேவர் கிடைக்கும். இப்ப இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவுதாங்க, கூட்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அரைக்கும் போது நைஸா அரைக்க கூடாது. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியா அரைச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அந்த குழம்புல போடும்போது நல்லா இருக்கும். நைஸா அரைச்சோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால நீங்க இந்த கூட்டு பொடியை இப்படி கொஞ்சம் திப்பி திப்பியா அரைச்சு வச்சுக்கோங்க. இது நல்லா அரைக்கும் போதே கமகமன்னு வாசனை வரும். இந்த பொடி தாங்க அந்த கூட்டு குழம்புக்கே ஹைலைட்டே. அதனால இந்த பொடியை நீங்க எப்போ ஃப்ரீயா இருந்தாலும் இதை ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குழம்பு செய்யறது ரொம்ப ஈஸி தான். இது எல்லாமே நான் சொன்ன அளவுகள்லயே அதே மெத்தட்லயே போட்டு நீங்க அரைச்சிங்கன்னா கூட்டு பொடி பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்துடும். அதனால நீங்க இதே மெத்தட்லயே செஞ்சு பாருங்க. இது நம்ம 2 வாட்டி கூட்டு செய்யறதுக்கு வரும். இந்த பொடி நம்ம அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம எப்ப வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, கூட்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த ரெசிபி. ஆனா இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த கூட்டு குழம்பு
இந்த பொடியினால தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லணும். அதனால இந்த பொடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.